வாசலில் வரும். உடனே அந்த ஆயா வாங்கி விட்டோன்னு அந்த டீச்சர் இங்கே போயிட்டாங்க. அந்த பிள்ளை அந்த ஜன்னலில் நின்று மேங்க நம்ம சாக்லேட்டு கொடுத்துருப்போம், லாலிபாப்பு கொடுத்துருப்போம், அதை கொடுத்துருப்போம், அதெல்லாம் தூர போட்டுட்டு மேன்னு கத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன். ஆனால் முதிர்ச்சி அடைந்த பிள்ளை காலையில் நீ எழுப்பினாலும் எழுப்பாட்டாலும் கொஞ்சம் லேட்டாக எழுப்பாலும் ஏம்மா கொஞ்சமாச்சும் உங்களுக்கு நேரமே அனுப்பியிருக்க வேண்டியதானே, லேட்டாக ஆகிட்டலாம் அப்படின்னு என்ன பண்ணும், சடக்கு ஓடும். அல்லேலூயா. அப்போ அது என்ன இருக்குது, முதிர்ச்சி. அல்லேலூயா. இங்கே யாக்கோப்பு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, சொல்லுங்க எல்லாம் வாயை தெரிஞ்சுங்க, திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் கேட்டா போதாது, வெளிப்பாடு கேட்டா போதாது, வசனத்தை வாசித்தா போதாது. பைபிள் படித்தியா? இன்று பைபிள் படித்தேன். இன்று ஜெபித்தியா? இன்று நான் ஜெபித்தேன். இதெல்லாம் கேள்விக்குறியெல்லாம் நல்லா தான் இருக்குது, வீட்டுக்குள்ளே போட்டு வச்சுருக்க கண்ணாடிக்கு முன்னாடி. அதை செய்கிறியா? தொடர்ச்சியாக செய்கிறியா? அதுதான் இல்லை. அப்போ எப்படி உண்ட தேவ சித்தம் வெளிப்படும்? அல்லேலூயா. தேவ சித்தம் படிப்படியாக நம்ம இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா நாமளும் படிப்படியாக தேவ சித்தத்துக்குள்ளே நம்மளை என்ன பண்ணணும், இணைக்கணும். இணைப்பு மிக அவசியம். அல்லேலூயா. அப்போ என் மனைவிக்கு தகுந்த மாதிரி நான் வாழணும்னா நான் என்ன பண்ணணும், எசைஞ்சு கொடுக்கணும். எசைஞ்சினா இணைஞ்சி போகணும். எனக்கு தகுந்த மாதிரி அவள் இருக்கணும்னா அவள் என்ன பண்ணணும், இணைஞ்சி போகணும். அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தால் அங்கே தான் இருக்கணும். நான் எங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தோம்னா எங்கள் அம்மா கூட தான் இருக்கணும். எத்தனை பேர் ஆன்லைனில் அப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியல. அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்போ நிறைய பிள்ளைகள் இந்த கமாண்ட்ரி ஃபோன் எடுத்துக்கிட்டு உங்கள் மாமியா என்ன செய்தா அந்த தட்டு, ஒரு தட்டால் பெரிய குடும்பம் பிரிஞ்சு போயிருக்கு. அதனால தான் சொல்லி அம்மா பேச்சை கேட்காத, கேளு, நல்லதை கேளு. ஆமாம், அருமையான பெண் பிள்ளைகளுக்கு நான் ஒன்று சொல்லுகிறேன், உங்கள் அம்மா பேச்சை கேட்காத. எப்படி? உங்கள் மாமியாருக்கு அது செய்ய, உங்கள் மாமனாருக்கு இது செய்ய, உன் கொழுந்தனாருக்கு அப்படி பண்ணு, உன் புருஷனை இப்படி பண்ணு. தீய வழியில் நடக்கிற அம்மா பேச்சை கேட்காத. ஆமென். அல்லேலூயா. தீய வழியில் நடத்துகிற அம்மா பேச்சை கேட்காத புருஷங்காரன். அல்லேலூயா. பொண்டாட்டியை போட்டு அடின்னு சொன்னால் அடிக்காத. அல்லேலூயா. பிடின்னு போட பிடிக்காத. ஆமென். கடின்னு கடிச்சிடாத. அல்லேலூயா. ஆமாம், இதெல்லாம் விளங்குறதுக்கு உண்டான வழி இல்லை. அப்படிப்பட்ட அம்மா பேச்சை கேட்காது. ஏன்னா அந்த பிள்ளையை அனுசரித்து போகலன்னு சொல்லுதா பற்றியா, அவ தான் நல்ல அம்மை. அல்லேலூயா. அவன் தான் நல்ல அப்பன். அல்லேலூயா. அவன் தான் நல்ல அக்கா தங்கச்சி. அல்லேலூயா. ஏன்னா ஒரு மனைவிக்கு இணைஞ்சி ஒரு கணவனுக்கு இணைஞ்சி போனாதான் அந்த காளை வண்டி என்ன பண்ணும், அந்த காளை வண்டி கிடையாது, அந்த மாட்டு வண்டி, அந்த வண்டி ஒழுங்காக ஓடும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய குடும்பத்தில் அப்படி இது வருது, சண்டை வருது. காரணம், குடும்பத்துக்குள்ள சரியான இணைப்பு இல்லை. ஒருவர் நீங்களே வஞ்சித்துக்கிடுதீங்க. அல்லேலூயா. இப்போ கடைசி யார் கஷ்டப்படுதா? உங்கள் அம்மையா கஷ்டப்படுதா? உங்கள் அப்பனா கஷ்டப்படுதான்? நான் யதார்த்தமாக தான் பேசுவேன். உனக்குன்னு பிரசங்கத்துக்குன்னு உங்கள் அப்பா கஷ்டப்படுறாரா, உங்கள் அம்மா அப்படி இல்லை, நான் சும்மா தான் பேசுவேன். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உனக்கு உணரும்படிக்கு நான் பேசுகிறேன். ஆமென். காரணம் என்ன, நீ கடவுளோடு இசைந்து போகிறது போல உன் கணவனோடு உன் மனைவியோடு இசைந்து போக வேண்டும். அல்லேலூயா. அப்போ தான் படிப்படியாக உன் வாழ்க்கை வளரும். அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு பொண்டாட்டியை எங்கேயுமே கூட்டு போகாமல் இருக்கிற நிறைய பொம்பளை பேய இருக்கான். அல்லேலூயா. ஆமென். இருக்கானா இல்லையா? ஏல கொஞ்சமாச்சு கூட்டு போடா, புதுசாக கல்யாணம் முடிச்சிருக்கவன் உன்னை தாண்டா சொல்கிறேன். அல்லேலூயா. கொஞ்சம் ஏதாச்சும் ஹோட்டல் கூட்டு போ. ஆமென். கூட்டு போகணுமா வேண்டாமா? கூட்டு போகணும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் தந்த மனைவி, ஆண்டவர் தந்த கணவன், கொஞ்சமாச்சும் அன்பு செலுத்து. அல்லேலூயா. அன்பு செலுத்தணுமா வேண்டாமா? அன்பு செலுத்தும் போது தான் சித்தத்துக்குள்ளே இருப்ப.
படிப்படியாக 2 பேரும் உன்னை பற்றி அவ அறிவா, அவனை பற்றி இவ அறிவா. அது மாதிரி தான் ஆண்டவரை பற்றி நீ அறியணும்.